ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. என்னடா அது எலி வந்து கரண்டிட்டு இருக்க கரண்ட்ற மாதிரி என்னதே போட்டு கரண்டிட்டு. இப்போ வெயிலுக்கு ஆமாம், இப்போ வெயிலுக்கு வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது குடிச்சிட்டே இருக்கணும் போல இருக்கு ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ கூட நீங்கள் என்னை பார்க்கும்போது குளிக்காத மாதிரியே இருக்கும். நான் குளிச்சுட்டேன், அதான் உண்மை. நான் காலையில் குளிச்சுட்டேன் கொய்யால. இந்த வெயிலுக்கு குளிக்காம இருந்தால் கிளியிலுன்னு இருக்கும். அப்போ காருக்குள்ளே பூனைச்சத்தை நாட்டாச்சு, அது ஓமையிலேருந்து வந்திருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணி. எப்போ பசிக்கவே எனக்கெல்லாம் நான் சோறே சாப்பிட மாட்டேங்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு தண்ணியாக குடிச்சிட்டே இருந்தால் போலன்னு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா பெரிய வாட்டர் மெலன். இப்போ இன்னைக்கு வந்து 3வது நாள் இதை வந்து ஜூஸ் போட்டுருக்கோம். முடிஞ்சிருச்சு வாட்டர் மெலன். இதோட சரியா போச்சு. இன்னைக்கு திருப்பி வாங்கி வைக்கணும். நல்லா தண்ணி. நான் கூட யோசிச்சேன் இவ்வளோ பெரிய வாட்டர் மெலன் தேவையெல்லாம் வாங்கிட்டோம், பட் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உண்மையாகவே இப்போ நாங்கள் கடையில் வந்து சர்பத்து குடிக்கலாம்னு நினைச்சோம். ஆனால் டக்குன்னு தோணுச்சு, வாடா மச்சான் நான் வீட்டில் போய் டக்குன்னு உனக்கு ஜூஸ் போட்டு தரேன்னு. இங்கே பாருங்க கொஞ்சம் அரைச்சி வச்சுட்டேன். பேலன்ஸையும் அரைச்சி ஆளுக்கு ஒரு கப்பு அடிச்சாதான். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு குக்கிங் வேலை இருக்கு. சரி, உண்மையாவே சொல்றேன். என்ன குக்கிங் வேலைன்னு சொல்லவா? சிக்கனு. ஆனா தம்பி கேட்டது என்ன தெரியுமில, அவன் நேத்து இந்த இவங்க வீடியோவை பார்த்துட்டான். சைனாக்காரவங்க வீடியோ ஒன்று பார்த்துட்டு எனக்கு அதுதான் வேணும், அதுல இருக்கிற ஐட்டங்கள் அப்படியே செஞ்சு கொடுக்கணும். அது என்னங்கிற நான் சொல்றேன், வெண்பன்றி இருக்குல்ல, அதை முழுசா மசாலா போட்டு கபாப் மாதிரி இது என்ன ரியாக்ஷன் இப்படி கொடுக்குறியாமா நீ சாப்பிட மாட்டேன்னு நீங்க கேட்க கிரில்டு மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்ததுல இருந்து அவன் எனக்கு பன்னிக்கறி வேணும் டார்ச்சர் வேணும். அதையே பார்த்து கேட்டுட்டே இருக்கான். இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா அவன் நான் எந்திரிச்சு குளிச்சிட்டு இருக்கேன், அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு அம்மா நான் கீழே போறமான்னு வந்துட்டு ட்ரெஸ் போட்டுட்டு ரெடி ஆயிட்டான். ரெடியா அப்பா வாங்க வரேன்னு சொன்னீங்களா, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பொய்ய சொல்லி கறி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன், சிக்கன் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். ஆமாம், ஓகே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து காஸ்ட்லியான ஃபுட் இதெல்லாம் வாங்கி கொடுக்க அதெல்லாம் தேவையே இல்லை. ஒரு வெள்ளரிக்காய் ஜூஸு, ஒரு வாட்டர்மெலன் ஜூஸு, அப்புறம் வந்து பெரிய நெல்லிக்காய், இந்த மாதிரி பூசணிக்காய் ஜூஸு, மோர். அதை வந்து பிள்ளைங்க ஒரு வேளை குடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நெல்லிக்காய் ஜூஸ் கொடுத்து அவங்க குடிக்கலைன்னா கூட கொஞ்சம் தயிரை சேர்த்து மோராக கொடுங்க, அப்படியே மோர் மாதிரியே இருக்கும். அதே மாதிரி தான் பூசணிக்காய் ஜூஸும். குடிக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அதில் கொஞ்சம் மோரை அடித்து ஊற்றி மோருன்னு சொல்லி கொடுத்துருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பெரியவங்களும் இது மாதிரி குடிச்சிட்டிங்கன்னா உடம்புல டீஹைட்ரேட் ஆகுது, பாடி டீஹைட்ரேட். எவ்வளோ ஜூஸ் பாருங்க, கிட்டத்தட்ட 2 லிட்டர் ஜூஸு. ஆனால் கண்டிப்பாக இப்போ கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். உண்மையாகவே அப்பா வெயிலெல்லாம் தாங்க முடியல, எப்படி இருந்தால் நான் இப்படி ஆயிட்டேன்ற கதையாக இருக்குது. இப்போ அவள் தான் நல்லா 1/2 லிட்டரில் பெரிய டம்ளராக எடுத்து ஆளு கொஞ்சமாக குடித்தோன்னா அப்பா போன எனர்ஜிலாம் திரும்பி வந்துடும் போல இருக்குது. கண்டிப்பாக தண்ணி நிறைய தண்ணி குடிங்க. இந்த வெயிலுக்கு நம்மளுக்கு வேர்த்து அந்த எனர்ஜியெல்லாம் போக போக நிறைய பேருக்கு மயக்கம் வருது. அதனால் தண்ணி நிறைய குடிங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்கனுக்கு வந்து சிஞ்சர் சிக்கன் பண்ண போகிறாப்புல. ஓகே, இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் அரைச்சிக்கலாம் இல்லை அபி அரைச்சிட்டு வருவா. சரி, ஏதோ கூட நீ கொஞ்சம் ஒத்தாசம் பண்ணியிருக்க, பூண்டு பிடிச்சிருக்காரு சொன்ன ஒன்று. வீட்டை வந்து நம்ம என்னத்தை க்ளீன் பண்ணி வச்சாலும் வீட்டில் 2 குட்டி குசுமா இருந்துக்கிட்டு வீட்டை வந்து கண்ட மாதிரி ஆக்கிடுறாங்க. ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்களா, தண்ணி குடிக்கிறாங்களா, அதை கழுவிட்டு ஒரு இடத்துல வைக்கிறது இல்லை. டமால் தூக்கி வச்சுட்டு போயிடுறது, தண்ணி கேன் எடுத்து அப்படியே வைக்கிறது. கிண்ணத்தை சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸுக்கு எடுக்கிறாங்க, கிண்ணத்தை தூக்கி இப்படி வச்சுட்டு போயிடுறது. துணியை எடுத்து மூஞ்சை தொடச்சிட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுறாங்க. எல்லாத்தையும் நானே சரி பண்ணி விட்டாருக்கலாம். ஓகே, இப்போ தத்துவம் ஞானி ஏதோ தத்துவம் கேட்க போகிறாப்லையா? ஒழுங்கான தத்துவம்னா அவ்வளோதான். நான் இங்கே மாங்கன்னு வெங்காயம் அரைஞ்சிக்கிட்டு இருக்கேன், உப்பு அள்ளி போட்டுருவேன் பார்த்துக்க. நான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. உண்மையாகவே சொல்கிறேன், அதில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா சந்தோஷமான விஷயங்கள்லாம் வர மாட்டேங்குது. இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, என் சொந்தத்துக்குள்ளே இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, நான் சம்பாதிச்ச பணத்தை ஏமாற்றிட்டாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. அப்போல்லாம் நான் அவங்களுக்கு ஒரே இன்னொருத்தவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, அந்த சிஸ்டர் என்கிட்ட பேசும்போது நல்லா சம்பாதிச்சிருக்கோம், எங்களுக்கு ரொம்ப நெருங்கின சிஸ்டர் சொன்னாங்க, நல்லா சம்பாதிச்சிருக்கோம், சொந்த பந்தத்துக்கு பயமாக இருக்குப்பா, ஒரு கார் வாங்க முடியல, ஒரு இது வாங்க முடியல அப்படின்னு. உண்மையாகவே நம்ம வந்து இங்கே பாருங்களேன், இப்போ நம்ம கூட வீடு கட்டுறதுக்கு நம்ம நிறைய விஷயங்களை கடந்து வந்து தான் இந்த வீட்டில் வந்து இன்னைக்கு நம்ம உட்காந்துருக்கோம். ஆனால் என்னன்னா, நாங்கள் இந்த வீட்டில் வந்து உட்காந்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயம் நம்மகிட்ட கேட்குறாங்க, ஆனால் இந்த சைடு நம்மளுக்கு லோன் போகும், ஒரு நகை திருப்பணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த ரீசனை சொல்லி நம்ம வந்து ஒரு விஷயத்த நான் இப்படி பண்ணணும், அதனால இப்போ என் கையில் காசு இல்லை நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பேசுறதை நிப்பாட்டிடுவாங்க. அந்த மாதிரி நிப்பாட்டினவங்களாம் 2-3 பேர் இருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன தெரியுங்களா, நான் கஷ்டப்படும் போதும் என்கிட்ட பேசினவங்களா இருக்கணும், இன்னைக்கும் அவங்க என்கிட்ட பேசினவங்களா இருந்தால் மட்டும்தான் நான் அவங்ககிட்ட வந்து நான் நல்லா பழக்கம் வச்சுக்குவேன். நீ வந்து என்கிட்ட ஒரு தேவைக்காக தான் நீ பேசுற, அப்போ நான் நீ அந்த நேரத்தில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை கூட புரிஞ்சுக்காம உடனே வேண்டாம் அப்படின்னு கட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நம்மகிட்ட எதுக்காக பேசியிருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்சிடும்.
ஸோ அதனால தான் நான் என் மகிக்கிட்ட நான் அப்பப்போ நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பேன். ஆரம்ப கட்டத்தில் எங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாமல் தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்தோம். வேலை கூட கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் யார் நம்மக்கிட்ட வந்து அன்பாக பேசுனாங்களோ அவங்க இன்ன வரைக்கும் நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னா எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் போதும். அந்த கஷ்டப்படுற நேரத்தில் என்னைய கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி நீ என்னத்தை நல்லா வரப்போகிற. நாங்கள் ஒரு வீட்டில் குடியிருந்தப்பெல்லாம் வீடு சின்னதாக இருக்குது, வீட்டில் இருக்கிற பொருள்லாம் பெருசாக இருக்குது. அடுத்த வருஷம் நான் லீஸுக்கு வீடு போயிடுவேன்னா அப்போ என்ன கேட்டாங்க, நல்லா பெரியவங்க வாழ்க்கையில் நல்லா வரணும்னு சொல்கிறவங்களே பார்த்தீங்கன்னா அது எப்படி காசு வரும் உங்களுக்கு வேறு வீடு லீஸ் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு கடவுள் அவங்க முன்னாடியெல்லாம் நம்மளை நல்லா வச்சுருக்காங்க. என்னன்னா நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி வரும். நான் அதை தான் சொல்கிறேன். உங்களையுமே இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கலாம். எப்பா இந்த மாதிரி அனுபவிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா வரணும், நீங்கள் நல்லா இருப்பப்பா அப்படின்னு முன்னாடி பேசுவாங்க. 100 பேர் உங்கள் முன்னாடி சொல்கிறாங்கன்னா 50 பேர் பின்னாடி போய் சொல்லுவாங்க, இதெல்லாம் என்னத்தை வந்துட போகுதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. இல்லைன்னா என்னத்தம்மா சொல்லுவாங்க, அவெல்லாம் என்னத்தை செய்ய போகிறான், சும்மா ஐடியா சொல்லியிருக்கேன், அவெல்லாம் செய்ய மாட்டான்ப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதை நம்ம செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டேன் அப்படின்றாங்க. ஏன்னா சும்மா போகிற போக்கில் ஒன்று சொல்லிட்டு போனால் உண்மையாகவே செஞ்சுட்டு வந்து நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு யாராவது நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்டெல்லாம் நான் உட்காந்து அழுவேன், உட்காந்து மணிக்கணக்கில் அழுவேன், உட்காந்துட்டு சாப்பிட கூட மாட்டேன், அப்படியே பெட்டில் சாஞ்சிட்டு என்னோ பெரிய இது நடந்த மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை விஷயம் வந்து நான் மாசமாக இருக்கும் போதெல்லாம் எங்களுக்கு வேலையே கிடையாது. காரணியை என் வயிற்றுல இருக்கும் போது நான் மட்டும் நியூஸ் ரீடிங் பண்ணிட்டு இருந்தேன், அவருக்கு வேலை இல்லை. அப்புறம் அவருக்கு கிடச்சது, எனக்கு வேலை போயிடுச்சு. இந்த மாதிரிலாம் நடந்தது. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையும் அனுபவிச்சாச்சு. என் முன்னாடி நல்லா சிரிச்சு பேசுகிறவங்க பின்னாடி போய் பேசி அது எனக்கு திருப்பி தெரிஞ்ச விஷயம்லாம் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப மெச்சூரிட்டியாக நம்ம திங்க் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு இப்போ சும்மா இருக்கேன் என்ன இதே விஷயத்த நான் 2வது வாட்டி பேசிட்டு இருக்கேன். இவனால சும்மா கையை வச்சுட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா இப்படிதான் நீ அதெல்லாம் இடையில பண்ணி நான் மறந்து போயிடுறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து என்ன சொல்றோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி வரும், நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி வரும். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம நினைச்சுக்கலாம், நான் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கக்கூடாது, நான் நல்லா இருக்கணும், எதுக்கு எடுத்தாலும் அவங்கள பிடிச்சி நினைக்கிறது, அதெல்லாம் தேவையே கிடையாது. நம்மளுக்கு கெடுதல் ஒருத்தவங்க பண்ணிட்டாங்களா, அவங்களுடைய குணம் என்னவோ அதை அவங்க காமிச்சிட்டாங்க. ஆனால் திருப்பி நம்ம கெடுதல் பண்ணுறதுக்கு நம்ம கெட்டவங்க கிடையாது, அந்த மாதிரி குணமும் நம்மளுக்கு கிடையாது. சரிங்களா? நம்ம வந்து இவங்க செஞ்சாங்கன்னு திருப்பி அதை செய்ய போய் திருப்பி அவங்க அதுக்கு ஒன்று செய்ய திருப்பி நம்ம ஒன்று செய்ய வாழ்க்கையில் எப்போ வளருவோம்? அதனால் நம்மளுக்கு கெடுதல் பண்ணுறாங்களே, சரி பண்ணிட்டு போ, நீ என்ன செய்யறியோ அது உனக்கு திருப்பி கிடைக்கும், அப்படியே ஒதுக்கிக்க என்னை விட்டு. நான் என் வாழ்க்கையில் முன்னேறணும், எனக்கு நிறைய வேலை இருக்குது, என் பிள்ளைங்க இருக்காங்க, என் புருஷங்க அவனை பார்க்கணும். அதனால நிறைய விஷயங்கள், ஏன்னா உண்மையாவே சொல்றேன், இப்ப நான் உங்ககிட்ட பேசும்போது இந்த 10 வருஷத்துல எங்க வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாமே எனக்கு நினைப்பு வருது உண்மையாவே. அதனால வந்து ஒரே விஷயம் தான் உங்களுக்கு சொல்றேன், எதுக்குமே அழாதீங்க. உங்களை ஒருத்தவங்க நீங்க நல்லா இருக்க மாட்டேன், நீ நாசமா போயிருவேன்னு அப்படி கூட வார்த்தை வாங்கியிருக்கனாலாம், அந்த மாதிரி உங்களை வார்த்தை சொன்னா கூட கண்டுக்காதீங்க. நீங்க நல்லது செய்யுங்க, நல்லா இருப்பீங்க, அவ்வளவுதான். அவங்க வந்து நம்ம சும்மா போற நாய சூன்னு சொன்ன அது போய் சும்மா போற நாய கல்லெடுத்து அடிக்க போய் திருப்பி கிடைக்குது. அதனால வந்து நம்ம பாட்டுக்கு கம்முன்னு போகிறோம், அவங்க வந்து நம்ம கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னும் போது கண்டுக்காதீங்க. நம்மளை பற்றி யாரை வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நீ நல்லா வருவ, நீ நல்லா வரமாட்ட, நீ இதெல்லாம் செய்ய முடியாது, முடியும், எதுவுமே அதில் எது 100 விஷயங்கள் வந்துச்சுன்னா உங்கள் மனசுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. உங்கள் மனசுக்கு கவலை கொடுக்குற விஷயத்துக்கு எனக்கு இது தேவை கிடையாது. ஒரு 10 ஐட்டம் ஃபுட்டு வைக்கிறாங்க, அதில் எது நம்மளுக்கு பிடிக்குது, எது நல்லதோ அதை மட்டும் தானே எடுத்து சாப்பிட்றோம். ஒரு சில எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க, அப்படி இருக்கக்கூடாது. இல்லை எனக்கெல்லாம் கோதுமை தோசை பிடிக்காது, நான் யாருக்கு தான் சாப்பிடவே மாட்டேன், ஏன்னா அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்காது அப்படின்றதுனால. அதனால வந்து அதே மாதிரி தான் நம்ம நாக்குக்கு எது ருசி, எது தேவை, உடம்புக்கு எது தேவைன்றது மட்டும்தானே நம்ம எடுத்துக்கிறோம். இந்த கவலை விஷயத்துல மட்டும் எதுக்கு அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும்? ஏன்னா அதெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடம்பு கெட்டு போயிடும், நம்ம ஆரோக்கியம் போயிடும், வீட்டில் இருக்கிற வேலைகளை கவனிக்க முடியாது, அடுத்து நம்ம முன்னேறதுக்கு தடையா இருக்கும். அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. யார் என்னன்னா ஒரே விஷயம் தான், என்னன்னா சொல்லிட்டு போ, நான் வளரணும். உங்ககிட்டலாம் நான் நின்று கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன், பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு நேரம் வேஸ்ட்டு. ஒரு நாளைக்கு இந்த 24 மணி நேரம் போச்சுன்னா இதே நேரம் இதே நாள் நாளைக்கு நம்மளுக்கு திருப்பி வராது, போனது தான். இல்லை இன்னைக்கு நிஜமே படித்தேன், பணத்தை விட நேரம் தான் ரொம்ப சிறந்தது. ஏன்னா பணம் இன்னைக்கு போயிட்டோம்னா நம்ம நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம், இப்போ உள்ள பணத்தை அடுத்த 1 மணி நேரத்தில் சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் விட்ட நேரத்தை பிடிக்க ரொம்ப கஷ்டம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நம்ம வந்து ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், இந்த விஷயத்த நம்ம செய்யணும்னு. ஆனால் ஒரு செகண்ட் நம்ம மைண்டு நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு நம்ம நினச்சா திருப்பி அதை செய்வோமா? நினச்ச உடனே செஞ்சிடணும். எத்தனை பேர் எப்பா நான் இது எப்போதுலேருந்து செய்யணும்னு நினைக்கிறேன், இன்னும் செய்ய முடியலப்பா. எல்லாத்துலேயுமே ஒரு வெயிட் லாஸ் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து
அதே மாதிரி இந்த கெட்ட பழக்கத்தை விடணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் பாருங்களேன், நான் நியூ இயர்ல இருந்து இதை விட்டுடுறேன் அப்படின்னுவாங்க. அப்பயே நம்ம நினைச்ச உடனே அதை ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் நம்ம வந்து அதில் சக்சஸ் பண்ண முடியும். இது மாதிரி தான். அதனால வந்து யார் எது சொன்னாலும் நீங்க கண்டுக்காதீங்க. அதுக்காக நீங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்காக ஒருத்தர் நேரத்தை செலவு பண்றாங்களா, அவங்களுக்காக நீங்க திருப்பி அதே நேரத்தை கொடுங்க. அதாவது உங்களுக்காக வந்து உங்களை கஷ்டப்படுத்துறவங்க இது அதெல்லாம் நேரம் போச்சுன்னா திருப்பி வராது. நான் பாப்பாட்டு சொல்லிட்டே இருப்பேன். அதனால வந்து பொண்ணான நேரத்தை விட்டுறாதீங்க, அவ்வளோதான். அதை தான் சொல்லுவேன் நான். இன்னொன்னு கேட்டேன் என்னம்ல, அதாவது மற்றவன் என்ன நினைப்பானோ, ஏன்னா நான் சில நேரத்தில் வந்து எனக்கு அந்த மாதிரி தலைவலி டிப்ரெஷன்ஸ் எல்லாம் இருந்தது. மற்றவன் என்ன நினைப்பானோ, அவன் அப்படி நம்மளை நினச்சிடணும் இப்படி நினச்சிடணும்னு சொல்லி நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஏன்னா அவனுக்கு நிறைய வேலை இருக்குது. அவன் என்ன பண்ணுவான், நம்மள்ட்ட ஏதாவது வார்த்தை கேட்டு அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். நம்ம மண்டைக்குள்ளே போட்டு அந்த விஷயத்தையே நோட்டிட்டு கிடப்பான், இவன் அப்படி நினைப்பானோ இப்படி நினைப்பானுட்டு. ஆனால் அவன் அதை பற்றி யோசிக்காமல் அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். அதனால வந்து மற்றவனுக்காக வாழ்ற நிப்பாட்டிட்டு நமக்காக வாழுங்க, அவ்வளோதான். அதே மாதிரி நம்மளை விட இப்போ என்னை விட நான்லாம் ஹைட் ரொம்ப கம்மி, நான் ரொம்ப ஷார்ட்டாக இருப்பேன். அப்போ என்னை விட ஹைட்டாக இருக்கிறவங்கள பார்த்து எனக்கு ஒரு ஏக்கம் வர்றது. அது வாழ்நாள் முழுக்க அந்த ஏக்கத்திலேயே வாழ முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட 15-17 வயசுலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. எனக்கு இப்போ 35 வயசு. இப்போ என்ன தோணுது தெரியுமா, எனக்கு யாராவது என்ன கேட்கும் போது சொல்லுவாங்க, நீங்க வந்து 35 வயசா, உங்களுக்கு 35 வயசு மாதிரி தெரியலையேன்னு சொல்லுவாங்க. கேட்டாங்க உங்களுக்கு 26. அதே மாதிரி செடி வாங்குறதுக்கு ஒரு வாட்டி போனப்ப அக்கா ஒருத்தவங்க சொன்னாங்க, என்னம்மா உனக்கு 2 குழந்தை இருக்கா, நீங்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு அது சந்தோஷமா இருக்குது. அதனால வந்து அதை தான் நான் சொல்றேன், ஒரு நேரம் கசக்கிறது இன்னொரு நேரம் நம்மளுக்கு இனிக்கும். அதனால வந்து எதை பத்தியுமே நீங்க கவலைப்படாதீங்க. யாரை என்னன்னா சொல்லிட்டு போட்டோம், ஒரே விஷயம் தான், நீ என்னத்த சொல்றியோ அதுதான் உனக்கு திருப்பி கிடைக்கும். நான் அப்படி நினைக்கல, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு நீங்க பாட்டுக்கு அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு உங்க பணத்தையும் ஏமாத்திட்டாங்களா விட்டுருங்க. நீங்க வந்து அவங்களுக்கு அன்னதானம் பண்ணியிருக்கீங்க, நீங்க அவங்களுக்கு ஒரு சில வருஷங்களுக்காக அவங்க வாழ்க்கைக்கு நீங்க ஸ்பான்சர் பண்றீங்கன்னு நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. ஆனா நம்மளுக்கு கிடைச்ச நேரத்தை நம்ம விட்டுறக்கூடாது, அதை மட்டும் கவலைப்படுங்க. இந்த நேரத்தை விட்டுட்டோம்னா இது நம்மளுக்கு திருப்பி கிடைக்காது. அதனால அந்த நேரத்தை நம்ம யூஸ்ஃபுல்லா ஆக்கிக்கணும். அந்த நேரத்துல உங்களுக்கு வேண்டியதை நினைங்க, கடவுளை வேண்டுங்க. எதுவுமே புரியலையா, என் வாழ்க்கையில என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு, அந்த ஒரு சூழ்நிலையில இருக்கீங்களா, டப்புன்னு உட்காருங்க. உட்காந்து கண்ணை மூடுங்க. உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்துக்கு முன்னாடி உட்காருங்க. ஒரு விளக்கேற்றி வைங்க, பேசாம உட்காருங்க, கண்ணை மூடி. இனிமே உங்க வாழ்க்கையில என்ன கிடைக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, நான் விட்டதெல்லாம் பிடிக்கணும், எனக்கு 10 லட்சம் போச்சு, அந்த பணத்தை நான் திருப்பி சம்பாதிக்கணும், என் நகை போச்சு திருப்பி சம்பாதிக்கணும், ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா, அது எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சு கண்ணை மூடி, அப்பா நான் வீட்டில் இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன், என்னை சுற்றி நல்ல நண்பர்களாக இருக்காங்க, என் வாழ்க்கையே நிம்மதியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் கண்ணை திறந்து பாருங்களேன். சத்தியமாக சொல்கிறேன், வேற லெவல் ஃபீலாக சந்தோஷமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை செய்யுங்க, யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. அதை தான் நான் சொல்லுவேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நீ செஞ்ச கறியை போடி இவ்வளோ நேரம் இன்னும் பேசிட்டு கறி செய்யறானா கறியாக்கிட்டு. இல்லை மக்களே, இது வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் போட்டு நம்முடைய கலந்த மிளகத்தில் ஸ்பெஷலாக பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டு அப்படி தான் பண்ண போகிறோம். உண்மையாவே சொல்கிறேன், அந்த ரெசிபியை விட இந்த இது உங்களுக்கு இப்போ நான் சொல்ற ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஓகேங்களா? அதனால நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க. எதுக்காகவுமே நம்மளுடைய கண்ணீரை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, டீஹைட்ரேட் ஆகிடுவோம். அதனால வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜெயிக்கிறதுக்கான இதை மட்டும் பாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து மாவு மில்லுக்கு போவோம், எப்போ மாவு அரைக்கிறதுக்கு. நான் போகிறப்ப அபி வந்து காரை விட்டு இறங்கி வரமாட்டான் சத்தத்துக்காக. பட் நான் வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை, எனக்கு அந்த தனியாக உட்கார்றது என்னமோ, இந்த தனியாக உட்கார்றது நிம்மதின்ற மாதிரி ஆகி போச்சு. நான் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அந்த அண்ணன் கூட உட்காந்து பேசுவேன். என்னோட சின்ன வயசு தான், பட் அண்ணன் கூப்பிட்டு பழகிடுச்சு. பட் இன்னைக்கு அவர் சொன்னார், அண்ணன் நான் கோவிலுக்கு மற்ற விஷயங்களுக்குலாம் போகும்போது நான் வந்து ஒரு சில ஆட்களை ஃபில்டர் பண்ணுவேன் அப்படின்னாரு. ஃபில்டர் நான் எனக்கு புரியல என்ன அப்படின்னு. அப்போ அவர் சொன்ன ஒரே விஷயம், என் கூட வர்றவங்க எல்லாருமே கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கணும்னு தான் நினைப்பேன். நான் இப்போ காரை எடுக்கும்போது ஒருத்தன் வந்து சொல்லுவானா, என்ன காரில் டயர் ஒரு மாதிரி இருக்குது, போய் சேருவோமா அப்படின்னு சொல்லுவான். வாய் வச்ச மாதிரியே போகும்போது வண்டி டயர் வெடிச்சு தருவேன். பட் அந்த ஆளை நான் இக்னோர் பண்ணிட்டு அவனை வந்து வேணாம் சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு போகிறப்ப நான் நல்லபடியாக போயிட்டு வந்துடுவேன். அப்போ என்னன்னா, என் பக்கத்தில் இருக்க ஆளுங்க எல்லாருமே பாசிட்டிவாக இருக்குன்னு நினைப்பேன். அதனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சி அப்படின்னாரு. அது அப்படிதான் இருக்கணும். அதே மாதிரியும் இருக்கிற நண்பர்கள் கூட நம்ம நல்ல நண்பர்களாக வச்சு, நம்மள்ட்ட ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறவங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபில்டர் பண்ணுறது நல்லது தான். அது ஒன்றும் நம்ம அவங்களுக்கு கெடுதல் பண்ணலை, கொஞ்சம் அவங்களோட தள்ளி இருப்போம். அவங்கள வந்து டென்ஷன் பண்ண வேண்டாம், அவங்கள்ட்ட சொல்லி காட்ட வேணாம், கொஞ்சம் தள்ளி இருந்துக்கிறேன் நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் இது இப்போ பாருங்க, மகி கிட்ட வந்து சில நேரம் நான் என்ன திரும்ப பண்ணுவேன், யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களுக்கு வந்து நம்மளுக்கு அவங்க பேசுறது நம்மளுக்கு இஷ்டம் இல்லைன்னா ஆர்குமெண்ட்டாக மாறும், இல்லை நம்ம அவங்களுக்கு அதை திருத்துறதுக்காக பார்ப்போம். நான் மகி கிட்ட டக்குன்னு அவர் காலை இப்படி மிதிச்சிருவேன் லைட்டா சைடில். ஏன்னா நீ சொல்றத கேட்கறதுக்கு ஏத்துக்கிற இது பக்குவம் அவங்க, அதாவது ஏத்துக்கணும் அப்படின்ற இது தோணுச்சுன்னா தான் ஏத்துக்குவாங்க. அவன் என்ன சொன்னாலும் சரி, நான் பிடிச்ச 3 கால் அவங்க சொல்றது தப்பாவே இருந்தாலும் ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப ஒரு சிலர் ஏத்துக்கவே
மாட்டாங்க. அந்த இடத்துல உன் எனர்ஜி எதுக்கு நீ வேஸ்ட் பண்ற, அவங்க சொல்றதுக்கு ஆமாங்க 3 கால் தானே, நீங்க பார்த்து முயலுக்கு 3 காலம் இருந்திருக்கா, நான் பார்த்ததுக்கு 4 காலுங்க, என்ன பண்றது அப்படின்ட்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவேன் நான். அதனால வந்து ஆர்குமெண்ட் பண்றது, இன்னொருத்தவங்களை நம்ம திருத்தணும்னு நினைக்கிறது, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை, நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்க ஆள் இல்லை, நம்ம போய் இவங்க கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவோம் அப்படின்னு நினைக்கிற அன்பு இல்லாதவங்க கிட்ட நம்மளா போய் உட்காந்து பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவாய்ட் பண்றேன். நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான், நான்லாம் ரொம்ப இப்பெல்லாம் அதிகமாக எனக்கு நெகட்டிவ் கொடுக்குறாங்க ஒருத்தவங்க அப்படின்னாவே அவங்கள அப்படியே இது பண்ணி ஸ்கிப் பண்ணிடுறது. எனக்கு யாரை ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு என் வீட்டுக்கு வர்றதுக்கு நேரம் இல்லாட்டி கூட நாங்கள் போயிடுவோம். அது மாதிரி 2 பேர் அந்த மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். எனக்கு வந்து 2 ஃபேமிலி, அவங்க எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ். நாங்கள் அவங்களுக்கு டைம் இல்லாட்டி கூட நாங்கள் அங்கே போயிடுவோம். செல்வரணியாகவும் பஞ்சானந்தம். ஆமாம், எனக்கு இவங்க வந்து என்னன்னா அந்த பாசிட்டிவாக இருக்கும். அந்த இடமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக, யாரை பற்றியுமே பேச மாட்டோம். இந்த புறணின்றதே இருக்காது அந்த இடத்துல. ஜாலியாக எங்களை நாங்களே கலாய்ச்சிட்டு ஒரு ஜாலியாக பிடிச்சதை சாப்பிட்டு இப்படி இருப்போம். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. 100 ஃப்ரெண்ட்ஷிப்லாம் தேவையில்லை. 2 பேர் நம்ம வளர்ச்சிக்கு வந்து உறுதுணையாக இருப்பாங்கன்னா அது போதும். ஸோ அதனால வந்து இந்த கேமரா பேனிங் பண்ணிக்கிறேன், பேசிட்டே இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதை எடுத்து பேசிட்டு இருக்கேன். ஆமா, இதுதான் ஃபோக்கஸ் பண்ண. இப்போ ஃபோக்கஸ் என்கிட்ட வை. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்மளுடைய ப்ராடக்ட் லிஸ்ட் நான் உங்களுக்கு கமெண்ட்ல பின் பண்றது பாருங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.